ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்வெளியில் ஒரு புது கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அந்த கிரகத்தில் ஃபுல்லாகவே தங்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாஷிங்டன் தங்கம் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்க, விண்வெளியில் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன விண்கல் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். இந்த விண்கல்லை மட்டும் கொண்டு வந்தால் பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக்கிவிடலாமாம். முழுக்க தங்கத்தால் ஆன இந்த விண்கல் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது, பூமிக்கு நெருக்கமாக வருமா என்பது குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வீடியோக்கு இடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genrevis.online. genrevis.online இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விண்வெளியில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு பேரதிசயங்கள் உள்ளன. சூரிய குடும்பத்தில் பூமியைப் போல வேறு கிரகங்கள் உள்ளதா என்பது முதல், சூரிய குடும்பத்திற்கு அப்பால் வேறு ஏதேனும் கிரகங்கள் இருக்கிறதா என்பது வரை விஞ்ஞானிகள் பெரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் இது தொடர்பான ஆய்வுகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. பூமிக்கு நெருக்கமாக வரும் விண்கற்கள் உள்ளிட்டவற்றையும் நாசாவின் ஒரு பிரிவு விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆய்வு செய்து அலர்ட் செய்து வருகிறார்கள். இதனிடையே சூரிய குடும்பத்தில் சுற்றி வரும் சிறிய கோள் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த கோள் முழுவதும் தங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த கோளை தங்க கிரகம் என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். அதே வேளையில் இது ஒரு கோள் இல்லை என்றும் விண்கற்களின் சிறு துண்டுதான் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த விண்கல்லில் இருக்கும் மண் முழுவதும் தங்கமாக உள்ளதாம். பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விண்கல்லை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். 1852ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி இத்தாலியைச் சேர்ந்த விஞ்ஞானி அன்னிபாலேடி காஸ்பரிஸ் என்பவர் இந்த விண்கல்லை முதலில் கண்டறிந்தாராம். அப்போது இந்த கிரகம் முழுவதும் தங்கம் இருப்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கிரகத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தபோதுதான் இந்த கிரகம் முழுவதும் தங்கமாய் சொலிப்பது தெரிய வந்துள்ளது. இந்த விண்கல்லிற்கு 60 சைக் என பெயரிடப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கும் வியாழன் கிரகத்திற்கும் இடையே சென்று இந்த விண்கல் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த விண்கல்லின் மைய பகுதி நிக்கல் மற்றும் இரும்பு தாதுகளால் ஆனது. இந்த கிரகத்தின் இதயமாக இருப்பதாக இது கருதப்படுகிறது. சைக் விண்கல்லானது சூரியனை ஒரு முறை சுற்றி வர சுமார் 5 ஆண்டுகள் ஆகும். தன்னைத்தானே சுற்றி கொள்ள 4 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது. அதாவது இந்த விண்கல்லில் ஒரு நாள் என்பது சுமார் 4 மணி நேரம் ஆகும். இந்த விண்கல்லில் இருக்கும் மினரல்களின் மதிப்பு பல ட்ரில்லியன்களை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த விண்கல்லில் இருக்கும் மொத்த தங்கத்தையும் எடுத்து வந்தால் பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரையும் $93 பில்லியன் அதிபதியாக்கலாம். அதாவது ரூபாய் 76,300 கோடி ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியுமாம். இந்த விண்கல்லை முழுமையாக ஆய்வு செய்ய கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நாசா விண்கலம் ஒன்றை அனுப்பியுள்ளது. வரும் 2029ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த விண்கலம் சைக்கின் சுற்றுவட்ட பாதையை சென்றடையும். மொத்தமும் தங்கம் நிரம்பியிருக்கும் இந்த விண்கல்லின் மொத்த மதிப்பு சுமார் 1,00,000 குவாட்ரில்லியன்கள் கணக்கிடப்படுகிறார்கள். அதாவது 8,441 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்டதாம். தங்கம் மட்டுமின்றி பிளாட்டினம், பல்லேடியம் போன்ற விலை மதிப்புமிக்க அரிய கனிமங்களும் இதில் உள்ளன. இந்த விண்கல்லின் அளவு என்றால் சுமார் 220 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக உள்ளதாம். இந்த தங்க கோளை பூமிக்கு தூக்கிட்டு வந்தால்தான் ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் தங்கத்தின் விலையை தடுத்து நிறுத்தலாம் போல. இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.